ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் பிளாக் சேனல். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்களோட கமெண்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கிறதுனால தொடர்ச்சியாக வீடியோஸ் போட முடியல. நிறையா பேர் டவுட் கேட்டு சிஸ்டர் நான் கேட்டு நீங்கள் இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்லாம் சொன்னதுக்கு சொல்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது. வீடியோ இன்னும் என்னால் மிஷினில் உட்கார முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2-3 நாள்ல நார்மல் ஆனதுக்கப்புறம் நான் வீடியோ ரொட்டீனா எப்பயும் போல போட ஆரம்பிச்சிடறேன். இது ஏற்கனவே எடுத்து வச்ச வீடியோக்கு தான் நான் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்து வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? நான் அடுத்தடுத்து உங்களோட டவுட்லாம் நான் அதில் கிளியர் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த saree நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்ல வலுவலுப்பான saree தான். அதுக்கு வந்து இந்த கலர் லைனிங் போடுங்க சிஸ்டர், என்கிட்ட அது இருக்குன்னு சொல்லி கஸ்டமர் கொடுத்துட்டாங்க. அதனால அவங்க கொடுத்த லைனிங்கே நான் போட்டுட்டேன். கிராஸ் பீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கிராஸ் பீஸை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு கட்டிங் பார்ப்போம், நாளைக்கு ஸ்டிச்சிங் பார்ப்போம். கிராஸ் பீஸோட லைனிங் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். லைனிங் ப்ளவுஸில் நான் எப்பயுமே லைனிங்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுவேன் சிஸ்டர்ஸ். அதே மாதிரியே லைனிங்கை நம்ம நார்மலாக கரெக்டான அளவுக்கு கட் பண்ணால் ஈஸியாகவும் இருக்கும். பட் ப்ளவுஸ் பீஸை நீங்கள் கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வலுவலுப்புன்னா ரொம்ப பூனம் சாரின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாகவே இருக்கும். அதனால் நீங்கள் லைனிங்கை கட் பண்ணி அதை அப்படியே ப்ளவுஸ் பீஸ் மேலே போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸை போட்டு அந்த அளவு ப்ளவுஸில் அவங்களோட மார்பு சுற்றளவு பின்பக்கம் வச்சு தான் எடுப்பேன். முன்பக்கம் எடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பின்பக்கத்தில் தான் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பர்ஃபெக்டான அளவு எடுப்பேன். கரெக்டாக பாருங்கள், 20 கிட்ட இருக்குது. அப்போ நம்ம அதை பாதியாக டிவைட் 20 ஓகே 20 நம்ம 21 வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இது நார்மல் ப்ளவுஸு, அவங்க கொடுத்துருக்கிறது வந்து லைனிங் ப்ளவுஸு. அதனால நான் 1/2 இன்ச்சு கூட்டிக்கிட்டேன். எதனாலன்னு உங்களுக்கு காரணம் புரிஞ்சிருக்கும். இது வந்து நார்மல் வந்து உடம்பா ஃபிட்டாக இருக்கும். பட் லைனிங் வந்து 2 துணியாக நம்ம கொடுக்கறதுனால இதே அளவுக்கு தைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து போடும்போது ஃபிட்டாக ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எப்பயுமே நான் லைனிங் ப்ளவுஸ் கேட்டு நார்மல் ப்ளவுஸ் அவங்க அளவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதை விட 1/2 இன்ச்சு கூட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. மார்பு சுற்றளவுக்கு கூட்டி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் கரெக்டாக நார்மலான சைஸுக்கு அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்பயுமே அந்த எஜஸ் வந்து நல்லா கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு ஆம்கோல் சைடு டாட் குறிங்க. கரெக்டாக அந்த லைனிங் கிளாத்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். பட் நம்மளோட கிளாத்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். தண்ணி யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். அது நல்லா இழுத்து பிடிச்சி நம்மளோட மார்க்கிங்லாம் கரெக்டாக வைங்க. கழுத்து பகுதி, மேலே ஷோல்டர் கிட்ட, நெக்ஸ்ட்டு ஆம்கோல் கிட்ட, அதுக்கப்புறம் கழுத்தோட அகலம் எல்லாமே நம்ம அந்த ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே ஃபிட்டிங்காக கரெக்டான அளவுகளை குறிச்சிருங்க. நான் எப்படி நோட் பண்ணுறேனோ அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், பர்ஃபெக்டான அளவை தான் நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தையலுக்கான 1/4 இன்ச்சை வந்து அதுக்கப்புறம் நான் சேர்த்துட்டு லைன் போடுவேன். எந்த அளவுக்கு உடம்பு பகுதி இருக்கோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆம்கோல் கிட்ட ஒரு லைன். இதுதான் நம்ம வந்து ஆம்கோல் கிட்ட நம்ம கை வந்து கடைசியில் உடம்பையும் கையும் ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல கரெக்டாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்துலேயுமே 1/4 இன்ச்சு கூட்டி ஒரு லைன் பண்ணிக்கோங்க. நார்மலோட அளவு இது தையலுக்கான அளவு 1/4 இன்ச்சு. அதே மாதிரி கழுத்து பகுதியில் நார்மலான அளவு 1/4 இன்ச்சு தையலுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாமே 1/4 இன்ச்சு நம்ம அளவானது தள்ளி போட்டுக்கோங்க. கழுத்து பகுதி இது என்னோட வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா என்னோட கட்டிங் மெத்தட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தாங்க நான் எப்பயுமே ப்ளவுஸ் கட் பண்ணுவேன். 36, 34 இது அவங்க எல்லாத்துக்குமே மார்பு சுற்றளவில் முன்பக்கம் சைடு கிராஸ் வந்து 13.5 இன்ச்சு வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்குங்க எல்லாருக்குமே. நிறைய பேர் இந்த டவுட் கேட்டிருந்தீங்க. மார்பில் ஃப்ரண்ட் பக்கம் வந்து 13 அளவு வச்சு எல்லாருக்குமே கரெக்டாக வரும். அதை விட ரொம்ப ஆள் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு மட்டும், மார்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் 14 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ஒல்லியாகவும் இருக்காங்க, ரொம்ப ஷார்ட்டாக குட்டையாக இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து 12.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதுதாங்க 3 மெஷர்மெண்ட்டு தாங்க மொத்தமே என்னோட ஸ்டிச்சிங்கில். இந்த 3 அளவை வச்சு கரெக்டாக குறிச்சாலே வந்து அளவு கரெக்டாக இருக்கும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்னென்ன சைஸுக்கு என்னென்ன அளவுன்னு. இந்த அளவு தாங்க நான் குறிப்பேன். மற்றபடி 13.5 இன்ச்சு வந்து எல்லாருக்குமே பொதுவு. 34, 36 வரைக்கும்
32, 34, 36 வரைக்குமே 13.5 இன்ச் வச்சு நீங்க டாட் பிடிச்சீங்க அப்படின்னாலே கரெக்டா இருக்கும் சிஸ்டர்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. லைனிங் பிளவுஸ்ல வந்து நம்ம நேர் பீஸ் தான் நிறைய பார்த்துருக்கோம். இப்ப பார்க்க போறது வந்து கிராஸ் பீஸ். கிராஸ் பீஸை எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சூப்பரா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபுல் கிராஸ்ல போட்டு எடுங்க. என்னைக்குமே நான் அதை தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்த ஃப்ரண்ட் பக்கம் எடுக்கும்போது நான் காட்டுறேன். ஓகே, பேக் பார்ட் வந்து இந்த மாதிரி தாங்க கட் பண்ணி எடுத்துக்கணும். என்னைக்குமே கட் பண்ணும் போதே நம்ம எங்கெங்க தையல் போடணுமோ அந்த அர்க்காத்தையும் மறக்காம குறிச்சிருங்க. அதுதான் ஒரு அர்க்காட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இது அழகா உங்களுக்கு தைக்கும் போது நீங்க திருப்பியும் அளவு ப்ளவுஸ் எடுத்து குறிக்கணும்ன்ற அவசியமே இருக்காது. கரெக்டா கை கிட்ட எங்க அர்க்காட் பண்ணிருக்கணும் அந்த இடத்துல தாங்க உங்களோட கை ஜாயினிங் வந்து வரணும். அது நம்ம ஃபுல்லா கரெக்டா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு நான் அதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட கொஸ்டின்ஸ் பாதி பேருக்கு நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். இன்னும் 2-3 பேருக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியல. அடுத்தடுத்து இனி போட போற வீடியோஸ்ல கண்டிப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கை அளவையும் அந்த மார்பு பின்பக்க அளவையும் வச்சு எனக்கு வீடியோ போட்டு காட்டுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. பட் என்னால அதை போட முடியல. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவா ஆனதுனால என்னால வந்து கட்டிங் பண்ண முடியாம இருக்கேன். அதனால கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கிறதுனால வீடியோஸ் போட முடியல. நெக்ஸ்ட் நான் எப்ப அதை ஸ்டிச்சிங் ஆரம்பிச்சு பிளவுஸ் கட் பண்ண ஆரம்பிக்கிறேனோ அப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் கைப்பகுதியையும் பின்பக்கத்தையும் கரெக்டா வச்சு உங்களுக்கு எப்படி வருதுன்ற அளவை நான் காட்டுறேன். வருதோ வரலையோ நமக்கு வந்து எப்படின்னா பின்பக்க அளவை நீங்க குறிச்சிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். பின்பக்க அளவை எந்த இடத்துல ஷோல்டர் வருதோ ஆம்கோல் அளவு வருதோ அந்த இடத்துல நீங்க குறிச்சிட்டு நீங்க கரெக்டான அளவை ஸ்டிச் பண்ணாலே உங்களுக்கு சூப்பரா வந்துடும். கையில வந்து நீங்க குறிக்கணும்ன்ற இதே இல்லை. வச்சு பாருங்க. நீங்களே வச்சு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு இப்ப இந்த பிளவுஸ்மே ரொம்ப ஷார்ட்டா இருக்கு பாருங்க. ஆனா பட் இது வந்து பத்தாது கைக்கு. அவங்களோட கை எப்படியும் கொஞ்சம் அகலமான கை தான். இந்த 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 துணியோட நாலாம் போட்டு இந்த துணியோட அகலம் பத்தல. நான் இந்த இதுக்கு வந்து ஒட்டு கொடுத்து தான் நான் ஜாயின் பண்ணேன். அது எப்படி ஒட்டு கொடுத்தேன் அப்படின்றத வந்து ஸ்டிச்சிங்ல நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதே மாதிரி தான் பின்பக்க அளவு வருதான்னு வச்சு பாருங்க. சென்டர்ல இருந்து அப்படியே கை சுற்றளவோட வச்சு பாருங்க. வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. வரல, துணி ஷார்ட்டா தான் இருக்கு கையோட அளவு அப்படின்றப்ப 4 பக்கமும் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் சரி 2 கையிலையும் 4 பக்கமும் நான் எப்படி ஒட்டு கொடுக்கறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியா நம்ம அழகா ஒட்டு கொடுத்து ஆம்கோல் கிட்ட அந்த அந்த சுருக்கத்தை கொண்டு வரதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து கிராஸ் கட்டிங்கிறதுக்கு எப்படி இழுத்து பாக்குறேன் பாருங்க. இப்படி இழுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி வந்துச்சுனாலே கண்டிப்பா வந்து அது கிராஸ் கட்டிங்க. இப்ப இதுவும் கிராஸ் கட்டிங் பீஸ் தான். எப்படி எடுக்கிறேன்றத பார்க்கலாம். பேக் பார்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் கை எடுத்துட்டு கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா நான் போட்டிருக்க மாதிரி பின்பக்கத்தை வச்சுதான் நான் எப்பயுமே முன்பக்கத்தை எடுப்பேன். அது ஆல்ரெடி வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதை கரெக்டா அந்த முக்கோணமா மேற்பக்கம் பாருங்க. அந்த மேல அந்த இது முக்கோணமா இருக்கு பாருங்க. அந்த இதுல வந்து அப்படியே கரெக்டா சருகலா எடுக்கணுங்க. மேல வந்து கரெக்டா அந்த டாட் வந்து நடுவுல வர்ற மாதிரி இருக்கு. நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்க. நம்ம கட் பண்ணிருக்க பீஸ் வந்து கரெக்டா நடுவுல இருந்து வர்ற மாதிரி போட்டேன். இந்த மாதிரி ஃபுல் கிராஸ்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து சூப்பரா நச்சுன்னு பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கேல் வச்சு பேக் பார்ட்டையும் குறிங்க. ஸ்கேல் வச்சு நீங்க யூஸ் பண்ணும்போது தான் வந்து இன்ச் வந்து கொஞ்சம் கூட மாறாது. பின்பக்கத்தோட அளவும் முன்பக்கத்தோட அளவும் ஒரே அளவா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஆம்கோலோட சுற்றளவை நான் வந்து டாட்டா குறிச்சுக்கிறேன். எப்பயுமே வந்து ஆம்கோல் அளவு பின்பக்கத்தோட அளவை நான் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா நான் லைன் போட்டுக்குவேன். அது எதனால அப்படின்னா நம்ம வந்து பட்டிக்கு ஜாயின் பண்றோம். அதுக்கப்புறம் கை பக்கம் கொஞ்சம் வந்து டாட் பிடிப்போம். அந்த இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு அந்த இது ஈக்குவல் பண்ணிரும். அதனால எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்குவேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி விட்டு பாருங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து சைடோட அளவு வந்து கரெக்டா வந்து ஃபினிஷிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கழுத்தோட அளவை மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட அளவை மார்க் பண்ணிட்டு எங்க கட் பண்ணணுமோ அதுக்கும் 1/4 இன்ச்சு இறக்கியே வச்சிருக்கேன் பாருங்க.
முன்பக்கம் வந்து 1/4 இன்ச்சு இறக்கி வச்சுருக்கேன். எதனாலன்னா, அதுக்கு வந்து தையலுக்காக நம்ம விட்டுருக்க 1/4 இன்ச்சு. அதனால அதுலேருந்து ப்ளவுஸ இறக்கியே வச்சிருக்கேன். நீங்க நார்மலா வச்சு அதே அளவுல ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கழுத்து வந்து ரொம்ப மேல ஏத்தி வந்துரும். அத மறக்காதீங்க. நம்ம கட் பண்ணும்போது எதெல்லாம் மறக்காம நோட் பண்ணணும் அப்படிங்கிறத அதையும் நான் இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படின்னா தான் ஒவ்வொரு நுணுக்கங்களும் உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பிடிக்க வேண்டியது சென்டர் டாட். அது எப்படி பண்ண போறேன் அப்படின்னா, கரெக்ட்டா ரொம்ப இழுக்காதீங்க. நார்மலா நம்மளோட அவங்க குடுத்துருக்க அளவு ப்ளவுஸ மேற்பகுதி ஷோல்டர்லயும் கரெக்ட்டா அந்த டாட் பக்கமும் புடிச்சு அந்த இடத்துல அளவு குறிங்க. ஓகேங்களா? 1/4 இன்ச்சு இறக்கி தான் வச்சிருக்கேன். நல்லா பாருங்க. ஏன்னா அது தையலுக்கான அளவு 1/4 இன்ச்சு இறக்கி வச்சிருக்கேன். அதே மாதிரியே கீழயும் ஒரு டாட் வச்சு கீழ இன்னும் 1/4 இன்ச்சு இறக்கி இன்னொரு டாட் வச்சிருக்கேன். அது எதுக்குன்னா தையலுக்கு 1/4 இன்ச்சு. கரெக்ட்டான அளவு பிளஸ் தையலுக்கு 1/4 இன்ச்சு. இத தான் நீங்க பிகினர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ண வேண்டிய விஷயம். நம்ம குறிச்சிருக்க அளவு அதோட 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. அது எதுக்குன்னா தையலுக்கு. எல்லாமே அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்க நோட் பண்ணாலே எல்லாமே என்ன பண்ணணும் இந்த பாத்தீங்களா? இவங்களுக்குமே பாருங்க கரெக்ட்டான அளவு 13 1/2 இன்ச் வருது பாருங்க. 13 1/2 இன்ச்சுன்றது நார்மல் 34, 36, 32 இந்த 3 இன்ச்சுக்குமே 13 அளவு கரெக்ட்டா வரும். 40, 42க்கு மேல போனாதான் 13 மேல பிளஸ் 1 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்க வேண்டியதா வரும் சிஸ்டர்ஸ். இது கழுத்தோட அகலம். கழுத்தோட அகலத்தோட பிளஸ் ஒரு பாயிண்ட் கூட்டி தான் நம்ம எப்பயுமே வந்து முன்பக்க கிராஸ் எடுப்போம். 3/4 கழுத்தோட அகலம் பிளஸ் 1 கூட்டியிருக்கேன். 4/4 அளவு கிராஸ் மெயின் டாட்டா வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க கழுத்தோட அகலத்துல இருந்து டாட் பிடிச்சாதான் அந்த டாட் மெயின் டாட் வந்து கரெக்டான கப் ஷேப்ல வந்து உட்காரும். அது வந்து முக்கியமா நோட் பண்ண வேண்டியது. அளவு ப்ளவுஸ வச்சு நோட் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இது வந்து எந்த ஒரு அளவுமே இல்ல. இந்த நீங்க கழுத்தோட அகலம் பிளஸ் 1 இன்ச்சு. இத மட்டும் நீங்க கரெக்ட்டா வச்சு சைட்ல 2 பக்கமும் 2 இன்ச்சு 2 இன்ச்சு வச்சு ஒரு லைன் டிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அழகா உங்களுக்கு மெயின் டாட் வந்துரும். நெக்ஸ்ட் இவங்க கைப்பக்கம் வந்து கொஞ்சம் சதை அதிகமா இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன்னா, மைல்டா இன்னும் 1/4 இன்ச்சு இறக்கிக்கிறேன். அவ்வளோதாங்க. முன் பக்கத்தையும். கையும் குடஞ்சு தான் எப்பயுமே கட் பண்ணுவேன். இது எக்ஸ்ட்ராவா மைல்டா 1/4 இன்ச்சு நான் கட் பண்ணி இறக்கியிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க கொஞ்சம் கை ஃபேட்டா இருக்கும். அதுக்காண்டி காரணத்தினால தான். நெக்ஸ்ட் நம்ம எப்படி லைன் போட்டிருக்கோமோ அதை ஃபுல்லாவே கரெக்டா கிராஸ் பீஸ்ல கட் பண்ணி எடுத்துருங்க. இதுதான் நம்மளோட கிராஸ் பீஸோட கட்டிங். என்னோட வீடியோஸ் ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற இம்பார்ட்டன்டான வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நானு என்னோட வீடியோஸ்ல நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம முன்பக்கம் எடுத்தாச்சு, பின்பக்கம் எடுத்தாச்சு, கை எடுத்தாச்சு. இந்த எக்ஸ்ட்ராவா இங்கனக்குள்ள இருக்கு பாருங்களேன், அது ஒரு 2 இன்ச் கிட்ட இருக்கு. அதனால நான் அந்த பீஸ அப்படியே வந்து பட்டி பகுதிக்காக வெட்டி எடுத்துக்கிட்டேன். பட்டின்னா நம்ம கீழ வைக்கிற பட்டி கிடையாதுங்க. கிராஸ் பட்டி கிடையாது. ஊக்கு பட்டிக்காண்டி எடுத்துக்கிட்டேன். இந்த பீஸ வந்து அப்படியே நான் அப்படியே வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, பட்டியோட ஒரு பகுதிக்காக இத அப்படியே எடுத்துக்கிட்டேன். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், பட்டிய வந்து நான் அளந்து எடுக்க மாட்டேன். ஒரு குத்து மதிப்பா தான் எடுத்து வச்சுக்குவேன். சதுரமா எடுத்து வச்சுக்கோங்க. செவ்வகமா. ஓகேங்களா? சதுரமா சொல்லக்கூடாது. செவ்வகமா. கொஞ்சம் நீளமா, கொஞ்சம் அகலமும் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு, ஸ்டிச் பண்ணிட்டு, ஃப்ரண்ட் பக்கத்த பேக் பக்கத்தையும் சேர்த்து போட்டு, அதுக்கப்புறம் அதுல எது கம்மியா இருக்கோ, அந்த அளவ தான் நான் கரெக்ட்டா பட்டி பார்ட்டுக்கு கட் பண்ணி எடுப்பேன். இதுதான் சாரி பிளவுஸு. இத எப்படி ஒரே மாதிரி கொண்டு வர்றேன் பாருங்க. நெறைய பேருக்கு சாரி துணி பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லி கூட சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. கைக்கு மட்டும் பார்டர் குடுத்தா நல்லாருக்கும். பின்பக்கம் வர வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி. இது வந்து இப்ப பின்பக்கம் வந்தாலும் உங்களுக்கு சாரி பின்னாடி மறைச்சிரும். அதனால பார்டர் வந்து பின்பக்கம் வர்றது அவசியம் இல்லாததுதான். அதனால நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். எனக்கு பின்பக்கம் வேண்டாம் சிஸ்டர். ஆனா கைக்கு பார்டர் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால எப்படி கட் பண்றேன்னு பாருங்க. கரெக்ட்டா மேல சைடா போட்டு எடுக்க முடியுதான்னு பார்த்தேன். எடுக்க முடியல. அதனால நான் இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். 2ஆ மடிச்சு போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? அந்த கரப்பகுதியையும் மடிச்சு போட்டுக்கிட்டேன். அப்படின்றப்போ உங்களுக்கு அழகா வரும். அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ராவா எதுவுமே ஒட்டு குடுக்க வேண்டிய அவசியம் இல்லாம வந்துச்சு. உங்களுக்காக தான் நான் நாலா பக்கமும் எப்படி திருப்பி போட்டு, எப்படி யோசிச்சு நான் கட் பண்றேன் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவையும் நான் உங்களுக்காக அத சேர்த்தே நான் உங்களுக்கு இதுல போட்டிருக்கேன்.
டக்குன்னு நம்ம போட்டு 2ஆ மடிச்சு எடுக்கிறத காட்டிலும் 4 பக்கம் மடிச்சு போட்டு பாருங்க. போட்டு பார்த்து எது வந்து ஒட்டு குடுக்காம அதிகமா ஒட்டு இல்லாம நல்லா தைக்க முடியுதோ அந்த பகுதியை கரெக்டா வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. சாரி வந்து ரொம்ப வழுகலா துணி வந்து ரொம்ப நைஸா இருந்துச்சு. அதனால கொஞ்சம் கிளாத் வழுகிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் பார்த்து போட்டு தான் எடுத்தேன். இந்த மாதிரி மேல உள்ள அந்த கரப்பகுதியும் சேர்ற மாதிரி போட்டுக்கிட்டேன். பார்டர் வந்து கைக்கு மட்டும் வர்ற மாதிரி நான் போட்டுக்கிட்டேங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்த அளவு லைனிங் பிளவுஸ்ல உள்ள அளவு அப்படியே இந்த சாரி பிளவுஸ் மேல போட்டு எக்ஸ்ட்ராவா 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணுங்க. எப்பயுமே கரெக்டா கட் பண்ணாதீங்க. லைனிங்க்கும் இது வந்து ரொம்ப பிகினர்ஸ்க்காக தான் சொல்றேன். லைனிங்க்கும் பிளவுஸ் துணியும் எக்ஸ்ட்ராவா 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணுங்க. லைனிங்கை விட பிளவுஸ் துணிய கைக்கு பாருங்க. கையை அப்படி விரிச்சு போட்டு எடுக்கும்போது ஒட்டு வந்து நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். விரிச்சு போடும்போது கைக்கு வந்து ரொம்ப குட்டையா இருந்துச்சு. துணியோட பிளவுஸ்ல வந்து நம்ம கண்டிப்பா ஒட்டு வராத அளவுக்கு பாத்துக்கிறதுக்கு லைனிங்ல மட்டும் ஒட்டு கொடுத்துக்கலாம். துணி இதுல ஒட்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நான் போடுற மாதிரி போட்டு எடுத்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து துணியில வந்து ஒட்டு வராது. உள்ள லைனிங்ல மட்டும் ஒட்டு கொடுக்குற மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்க போட்டு எடுத்தீங்க அப்படின்னா பட்டிக்கு வரல. அப்புறம் வந்து பட்டி வந்து ரொம்ப ஒட்டு குடுக்குற மாதிரி வந்துச்சு. நெக்ஸ்ட் கையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா வந்துச்சு. அதனாலதான் இப்ப திருப்பி உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஓகேங்களா? இந்த இது வந்து பின்பக்கம் இவ்வளவுதான் வந்துச்சு. நெக்ஸ்ட் பட்டி பகுதிக்கு துணி இல்லாம இருந்துச்சு. கை பகுதிக்குமே ஒட்டு குடுக்குற மாதிரி வந்துச்சு. அதனாலதான் நான் இந்த மாதிரி போட்டு எடுக்கல. கரெக்டா கார்னரும் நம்மளோட பார்டர் இருக்கு பாருங்க, கரப்பகுதி இருக்கு பாத்தீங்களா? இந்த கரப்பகுதியையும் சேர்த்து போட்டு கட் பண்ணும் போது தாங்க பிளவுஸ் பர்ஃபெக்டா அவங்களுக்கு வந்துச்சு. அதனால நீங்க வந்து நேராவும் போட்டு ட்ரை பண்ணி அளவு பிளவுஸ் அந்த லைனிங்கை கட் பண்ண பீஸை போட்டு வச்சு பாருங்க. அப்படி இல்ல இந்த மாதிரியும் நீங்க மாத்தி போட்டு எடுக்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? கரெக்டா இருக்கும். நான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் தான் பிளவுஸ் வந்து கரெக்டா வந்துச்சு. ஃபிட்டாவும் இருந்துச்சு. எங்கேயுமே ஒட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாம இருந்துச்சு. லைனிங் மட்டும் கைக்கு மட்டும் கொஞ்சம் ஒட்டு கொடுத்துக்கிட்டேன். கைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியா ஒட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தடும் நீங்க நிறைய பேர் ஃபுல்லா கைக்கு ஒட்டு கொடுப்பீங்க. அந்த மாதிரி எல்லாம் தேவையே கிடையாது. நமக்கு எங்க கை வந்து ஒட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் வரும் அப்படின்னா நம்மளோட ஆம்கோல் கிட்ட தாங்க. அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன பிட்டை அட்டாச் பண்ணி எப்படி ஒட்டு கொடுக்கலாம் அப்படின்ற வீடியோவை என்னோட பழைய வீடியோஸ்ல போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வீடியோஸ்க்கு முன்னாடி மறக்காம போய் வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டுக்கு கண்டிப்பா நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆனதுனாலதான் என்னால அடுத்தடுத்து வீடியோஸ் போட முடியல. நிறைய பேர் டவுட் கேட்டவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இனி அடுத்து நான் ஒரு 2-3 நாள்ல ரெக்கவர் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நார்மலா நான் வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். கரெக்டா லைனிங் பிளவுஸோட எப்படி வெட்டுறேன் பாருங்க. 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவா விட்டு கட்டி பிகினர்ஸ்க்கு தான் அது ரொம்ப நான் இப்ப டீச் பண்றது எல்லாமே பிகினர்ஸ்க்கு தான். தைக்கிறவங்களுக்கு நார்மலாவே இந்த மெத்தட் தெரியும். பிகினர்ஸ்க்கு வந்து அவங்கலாம் இப்பதான் பழகிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நுணுக்கங்கள்லாம் தெரியாது. அதனால அவங்களுக்காண்டி தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். 1/4 இன்ச் விட்டு எக்ஸ்ட்ராவா கட் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான அளவு ஸ்டிச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து பாருங்க, கைக்கு எக்ஸ்ட்ராவா நான் அங்கிட்டும் இங்கிட்டும் விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். அதுல ஒட்டு கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். தைக்கும் போது உங்களுக்கு நான் எப்படி ஒட்டு கொடுக்குறேன்றத நெக்ஸ்ட் அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுவேன். அதுல வந்து உங்களுக்கு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். பேக் பார்ட் எடுத்தாச்சு, கைப்பகுதி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் நம்ம எப்படி அதை கிராஸ்ல போட்டு எடுத்தோமோ அதே மாதிரியே பிளவுஸ் பிட்லயும் கிராஸ்ல போட்டு எடுங்க. நேரா போட்டு எடுத்துறாதீங்க. நான் நிறைய பேர் பிகினர்ஸ் செய்யக்கூடிய தப்பு அதுதான். நீங்க கிராஸ் பீஸ் வந்து லைனிங்ல கிராஸ் பீஸ் எடுத்தாலும் பிளவுஸ் பீஸ்லயும் கிராஸ் பீஸ் வர்ற மாதிரியே எடுக்கணும் சிஸ்டர்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா லைனிங்ல வந்துருச்சு, பீஸ்ல வரல, அதனால நாங்க கிராஸ்ல எடுத்து நேர்ல போட்டு எடுத்துறாங்க. அப்போ வந்து உள்ள வந்து உங்களுக்கு அப்சேப் வந்து சரியாவே உட்காராது. அது வந்து கிராஸ்ல நல்லா இழுவ கொடுக்குற மாதிரி இருக்கும், வெளியே உள்ளது இழுவ கொடுக்காது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி என்னைக்கும் அந்த தப்பை பண்ணாதீங்க. கிராஸ் இது வந்து பட்டி மட்டும் ஒட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இவ்வளவுதான் பட்டி பீஸ் இருந்துச்சு. அதனால பட்டிக்கு மட்டும் கட் பண்ணிட்டு நான் ஒட்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கட்டிங் வீடியோ யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு, யார் யாரெல்லாம் என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க, எல்லாத்தையும் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல
சூப்பரா நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல சாரீஸ் வச்சு எல்லாமே நான் அடுத்தடுத்து போடுறேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ சரியானதுக்கு அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.